ஸோ டெஸ்டிங் அண்ட் கேன்சர் ரிலேட்டட் டெஸ்டிங்காக இருக்கட்டும், ஜீனோம் டெஸ்டிங்கும் அதிகப்படியாக இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. அண்ட் சாஃப்ட்வேர் மூலமாக இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸ்லையும் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சீக்கிரமே க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கம்பெனியில் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய க்ரோத், பட் 1 இயருக்கு முன்னாடி இருந்த ரேட்டு தான் இப்போயும் வந்திருக்கு. ஸோ இங்கிருந்து மேலே வளருமான்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் கன்சிடர் பண்ணி இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு தாராளமாக யோசிக்கலாம். ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்கன்னா 1150 ரூபாய் கிட்ட இருக்குது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட ஒரு 24,000 கோடி இருக்குது. சேல்ஸ் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டபுள் டிஜிட் க்ரோத்தை இவங்க இயர் ஆன் இயர் சந்திச்சுட்டு இருக்காங்க. யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ரெவென்யூ கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹெல்த் கேர் செக்டர், அதாவது நிஃப்டி ஹெல்த் கேரில் இருக்க கம்பெனிஸில் ஒரு 3 கம்பெனி அனலைஸ் பண்ணலாம். எதுக்கு ஹெல்த் கேர் இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் யூஸ்வலாக வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் ரொட்டேஷன் மாதிரி தான். இந்த டைம்லைனில் இந்த செக்டார்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா இந்த செக்டார்ஸ் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் 2-3 மந்த்ஸாகவே வந்து ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஒரு நல்ல க்ரோத்தை சந்திச்சது. நீங்கள் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் செக்டார்ஸில் இருக்கிற கம்பெனிஸில் அனலைஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 2-3 மந்த்ஸில் நீங்கள் மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை பார்த்துருப்பீங்க. குயிக்காக ஒரு 20-30%, ஈவன் 30-40% கூட சில கம்பெனிஸ்லாம் கொடுத்துருக்கு. இதற்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய வோலட்டாலிட்டி ஆஸ் வெல் அஸ் மார்க்கெட்டில் வந்து மற்ற செக்டார்ஸில் வேல்யூவேஷன் அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு நல்ல வேல்யூ கம்பெனியாக கொடுங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் மார்க்கெட்டில் கிடையாது. எப்படி வேல்யூ சொல்லுவோம்? அந்த ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்புறம் ஃபண்டமெண்டலி இது வந்து இன்னமும் வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது, அந்த ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வச்சு தான் சொல்லுவோம். அண்ட் அவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, புது மேனேஜ்மெண்ட் வந்திருக்காங்க, அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸை வச்சு இது க்ரோ ஆகும், இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு முடிவு ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுக்க முடியும். ஆனால் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் மார்க்கெட் வந்து எந்த கம்பெனியாக இருந்தாலும் க்ரோத், அதாவது ஸ்பீடாக ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டாக் ஏறிட்டே போகுது. ஸோ ஒன்ஸ் வந்து அது கரெக்ஷனோ ஒரு புல் பேக் வந்தால் மட்டும்தான் மறுபடியும் வேல்யூ பிக்கு கிடைக்கும். அதாவது இந்த கம்பெனியோட வேல்யூ 1000 ரூபாய், பட் இப்போதைக்கு ஒரு 600 ரூபீஸ் 700 ரூபீஸ்லையும் 900 ரூபீஸ்லையும் இருக்குது, தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற கூடிய நிலைமை வரதுக்கான வாய்ப்புகள் அப்போ தான் கிடைக்கும். இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் வீக் வந்து நம்ம கன்சம்ஷனை பற்றி பார்த்தோம், இப்போ வந்து ஹெல்த் கேரில் பார்க்கலாம். ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா 3 கம்பெனிஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் மற்ற இந்த செக்டாரில் வேறு கம்பெனிஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டாக்டர் லால் பாத்லப். அதாவது இது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ரெவென்யூ அவங்க அங்கேருந்து தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60% ரெவென்யூ. அதுவும் டெல்லி அண்ட் என்சிஆரில் ஒரு 32% ரெவென்யூ வந்து நார்த் இந்தியன் பார்ட்டில். வெஸ்ட்டில் வந்து ஒரு 16%, ஈஸ்ட்டில் வந்து ஒரு 14%, சவுத்தில் வந்து ஒரு 6%. இந்த மாதிரி மற்ற ரீஜனில் வந்து லோவாக இருந்தாலும் பட் இது வந்து ஒரு ப்ராமினன்ட் நேம்னு சொல்லலாம் இந்த லேப்ஸ் ரிலேட்டட். ஏன்னா இருக்கிற எல்லா டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. இப்போ ஜீனோம் டெஸ்டிங்கும் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஆர்கானிக் வே, அதாவது இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இல்லாமல் எக்ஸிஸ்டிங் லேப்ஸ், அதாவது அந்தந்த ரீஜனில் இல்லை அந்த லொக்காலிட்டியில் பாப்புலராக இருக்காங்க, ஒரு 3-4 சிட்டியில் இருக்காங்க, இல்லை இந்த ரீஜனில் இருக்காங்க, இந்த ஊரில் இருக்காங்கன்னா அவங்க அக்வயர் பண்ணுறதுக்கும் இவங்க ரெடியாகவே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக இந்த கம்பெனி ஒரு மிகப்பெரிய க்ரோத். கோவிட் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஒரு 1.5-2 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நல்ல பயங்கர க்ரோத் இருந்தது. பிகாஸ் நிறைய டெஸ்டிங் வந்தாங்க. கோவிட் முடிஞ்சாலும் ரிலேட்டட் டெஸ்டிங்ஸும் நிறைய அதிகமாக இருந்தது. இப்போது பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் என்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக இவங்க கெப்பாசிட்டி அடிஷனும், கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கட்டும், இல்லைனா அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய லேப் ப்ராடக்ட்ஸோட அடிஷனும் இவங்க அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட நேபாள், பூட்டான், நைஜீரியா, ப்ரூனை, இந்த மாதிரி நிறைய நாடுகள்லேருந்து டெஸ்ட் சாம்பிள்ஸ் வந்து இவங்க ஃபெசிலிட்டிக்கு வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ப்ராமினன்ட் நேம் இன் லேப் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டு. ஸோ இது ஃப்யூச்சரில் இது தேவைப்படுமா அப்படின்னா, இந்தியா வந்து சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் டயபெட்டிக்கில் 3rd லார்ஜஸ்ட் இந்த டயபெட்டிக்ஸு.
அது இல்லாமல் மற்ற டயபெட்டிக்ஸ் வந்தாலே ரிலேட்டட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ டெஸ்டிங் அண்ட் கேன்சர் ரிலேட்டட் டெஸ்டிங்காக இருக்கட்டும், ஜீனோம் டெஸ்டிங்கும் அதிகப்படியாக இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. அண்ட் சாஃப்ட்வேர் மூலமாக இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸ்லையும் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சீக்கிரமே க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கம்பெனியில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கம்பெனியில் 2019 இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1 lakh போட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து அது வந்து ஒரு 5 lakhs இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20% க்ரோத் ரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய க்ரோத் ரேட்டு. ஃப்யூச்சரில் நம்ம எல்லாமே லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகுது, கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கும்போது கூடவே லைஃப் ஸ்டைல் டிசீஸும் வரதுக்கான வாய்ப்புகள், டெஸ்டிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த கம்பெனிக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கம்பெனி ஃப்யூச்சர் ஓரியன்டாக இருக்குது. ஸோ டெக்னிக்கலி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஃபண்டமெண்டலி இன்னும் நல்லா இருக்கான்னு அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கம்பெனி நம்ம பார்க்க போகிறது சின்ஜன் இன்டர்நேஷ்னல். இது வந்து பயோகானோட ஒரு டிவிஷன். பயோகான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. அவங்க வந்து பயாலஜிக்ஸ் பேஸ் பண்ணி ஓன் மேனுஃபேக்சரிங், R&D எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி சின்ஜன் பார்த்தீங்கன்னா 1993 ஆரம்பிச்சது. கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது உலகத்தில் இருக்கிற மற்ற கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் பண்ணி ப்ராடக்ட் கமர்ஷியல் லான்ச் பண்ணி ப்ராடக்ட்டை கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போய் கொடுக்குற வரைக்கும் இவங்க அந்த டெஸ்டிங்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ஃபெசிலிட்டிஸே பார்த்திங்கன்னா, அதாவது ப்ராடக்ட் டிஸ்கவரியிலேருந்து R&D as well as அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரு 4 கீ டிவிஷன்ஸ் வெர்டிகல்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து டிஸ்கவரி சயின்ஸ், அதாவது ஆரம்ப கட்டம், அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங், R&D as well as ட்ரக் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்காக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் இவங்களோட மிகப்பெரிய கிளைண்டல் குரூப் பார்த்திங்கன்னா ஆம்ஜென், ஜொயாட்டிஸ் வந்து ரீசெண்டாக 1 or 2 years முன்னாடி ஒரு 10 years கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஜான்சன் அண்ட் ஜான்சன், மெர்க், இந்த மாதிரி எல்லா கிளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 years கான்ட்ராக்டில் தான் இவங்ககிட்ட என்ட்ரு ஆக முடியும். லாஸ்ட் ஒரு 3-4 yearsஸாக பார்த்தீங்கன்னா 4500 கோடிக்கு 5 வருஷத்தில் 4500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத் R&D ஃபெசிலிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா கிளைண்ட்ஸும் வந்து குறைஞ்சது 5 years இருக்கிறதுனால அண்ட் இவங்களோட லாஸ்ட் ஒரு 5-6 yearsல ஒரு மிகப்பெரிய சேஞ்சுன்னு இவங்க பார்க்குறது பார்த்திங்கன்னா, R&D மட்டும் இருந்தது. R&D பண்ணி பேட்டன் பண்ணி மேனுஃபேக்சரிங் வர்றதுக்கு டைம் எடுக்கும். அண்ட் R&Dயில் வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே இருக்கலாம். இப்போ வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் அதிகப்படியாக போகிறதுனால அந்த ஃபெசிலிட்டியும் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 30% எபிட்டா க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்த CEO ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கண்டிப்பாக எங்களால் பண்ண முடியும் அப்படின்றத மறுபடியும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இந்த கம்பெனி இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் கிட்ட இருக்குது. லாஸ்ட் 1 yearல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய க்ரோத். பட் 1 yearக்கு முன்னாடி இருந்த ரேட்டு தான் இப்போயும் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே வளருமான்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் கன்சிடர் பண்ணி இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு தாராளமாக யோசிக்கலாம். இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32,000 கோடி. இதுவுமே வந்து ஒரு மிட் கேப் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் மிட் கேப்லேருந்து லார்ஜ் கேப் போகும்போது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கும். ஒரு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காங்க. as well as இதோட நேம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேற்பட்ட கம்பெனி. இங்கேருந்து வளரக்கூடிய ப்ராஸ்பெக்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களோட மெயின் சப்ளையர் சைனா. அது ஆல்டர்னேட்டாக நிறைய நாட்டில் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும் இவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக சின்ஜன் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற கம்பெனியும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து நாராயணா ருதாலியா. அப்போலோ ஹாஸ்பிட்டல் எப்படி நமக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பரிச்சயமான கம்பெனியும், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பார்க்கும்போது அது ஒரு கம்பெனி. சவுத்தில் இவங்க 39% ப்ரெசன்ஸ் இருக்குது. மேஜராக பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஃபோக்கஸ்டு. அதை தாண்டி வெஸ்ட்டில் வந்து இவங்க கொல்கட்டாவில் புது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நிறுவ போகிறாங்க. நார்த் ரீஜனில் 21% ரெவென்யூ, வெஸ்ட்டில் வந்து 6% ரெவென்யூ. இவங்க அக்ராஸ் இந்தியா கிட்டத்தட்ட 6400 பெட் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களோட மல்டி ஸ்பெஷாலிட்டினாலும் இருக்கிற எல்லா முக்கியமான தேவையான கார்டியாக்காக இருக்கட்டும், கேன்சர் கேர் எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்களோட வெப்சைட் போனீங்கனாலே ஃபாரின் மெடிக்கல் டூரிசம் ஃபோக்கஸ்டாகவும் இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இது வந்து அதிகமாக வீடியோஸும் போட்டிருக்காங்க. இது மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். இன்னொன்று இவங்களோட காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு நிறைய பரவலாக சொல்லப்பட்டாலும் அதுக்கு அவங்க CFO சொல்கிற பதில் என்னென்னா, நாங்கள் வச்சுருக்க எக்யூப்மெண்ட்ஸ், ட்ரீட்மெண்ட், அப்புறம் அதுக்கு தேவையான மக்கள், அதாவது எம்ப்ளாயீஸ், இது அவங்களோட கேர், இது எல்லாம் அதிகப்படியாக இருக்கிறதுனால காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதனால் எங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் மற்றதையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்கன்னா 1100-150 ரூபாய் கிட்ட இருக்குது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட ஒரு 24,000 கோடி இருக்குது. சேல்ஸ் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டபுள் டிஜிட் க்ரோத்தை இவங்க இயர் ஆன் இயர் சந்திச்சுட்டு இருக்காங்க.
யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ரெவென்யூ பர் பெட், மொபைலுக்கு சொல்கிற மாதிரி ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர்னு சொல்லுவோம். ஆவரேஜ் ரெவென்யூ பர் பெட் வந்து கிட்டத்தட்ட 1.49 crores ஃபார் இயர்னு வச்சுக்கலாம். பர் பேஷண்ட் வந்து 1.31 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து இயர் ஆன் இயர் ஒரு கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் க்ரோத்தை சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்றது தான் இவங்களோட இதுவாக இருக்குது. இது ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அப்புறம் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாம் அதிகமாகிறதுனால இதுவும் அதிகமாகுது அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு நெக்ஸ்ட்டு ஒரு 3-4 இயர்ஸில் ஒரு 700 பெட்ஸை ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆவரேஜ் ரெவென்யூ பர் பெட் இன்க்ரீஸ் ஆக பெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இவங்களோட ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் ஹாஸ்பிட்டலோட நீடும் இந்தியாவில் அதிகமாகுது. மக்கள்கிட்ட பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் இன்னும் பெட்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இந்த கம்பெனியும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் அகைன் நான் ஒரு மாற்றி சொன்ன விஷயம் வந்து நாராயண இதாலே தான் கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் 20% growth. ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதோட மதிப்பு 5 வருஷத்தில் ஒரு 5 லட்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் அதை வந்து முன்னாடி டாக்டர் லால் பாத்லாப் சொல்லியிருந்தேன். அதுவுமே நல்ல க்ரோத் கொடுத்துருந்தாலும் பட் ஸ்டாக் ப்ரைஸ் வைஸ் இதுதான் 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 20% க்ரோத் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீ ஃப்யூச்சருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் கேரோட நீடும் இந்தியாவில் கண்டிப்பாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆக போகுது. கவர்மெண்ட்டோட எக்ஸ்பென்ஸ் டுவர்ட்ஸ் ஹெல்த் கேர் வந்து இன்னமும் 2-3% அதையும் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்கன்ற ஒரு குறைபாடு சொல்லும்போது மக்கள்கிட்ட பணம் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா தைரியமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டாக இருக்கட்டும், லால் பாத் லேப் ஆர் சிஞ்சன் இன்டர்நேஷ்னல் வந்து மக்கள் டைரெக்டாக போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய லெவலில் இல்லாட்டியும் மக்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறதுல, ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுல சிஞ்சன் இன்டர்நேஷ்னல் அண்ட் நாராயண ஹிருதயாலயா ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட் வைஸ். ஸோ இந்த 3 கம்பெனியுமே நீங்கள் தாராளமாக இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு டெக்னிக்கலாக கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதில் பண்ண போகிறீங்க, ஹெல்த் கேர் செக்டரில் வேறு என்ன ஸ்டாக் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.